ஜப்பானில் வாழும் இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றினார் பிரதமர் மோடி. ஜப்பானும் இந்தியாவும் இயற்கை கூட்டாளிகள் என பெருமிதம். மேட்டூர் அணையை நாளை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சேலம் சென்ற முதல்வருக்கு சிறப்பான வரவேற்பு. திருமாவளவனை சந்தித்து நன்றி கூறினார் பேரறிவாளன். தனது மூத்த சகோதரர் என பேரறிவாளன் நெகிழ்ச்சி. இயக்குனரும் நடிகருமான டி. ராஜேந்தர் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதி. வரும் வெள்ளிக்கிழமை மேல் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்வார் என தகவல். ஹைதராபாத்தில் இருந்து சென்னை திரும்பினார் நடிகர் விஜய். 2ஆம் கட்ட படப்பிடிப்பு முடிந்து விமானம் மூலம் சென்னை வருகை. பொழுதுபோக்கு மதுபான கிளப்புகளுக்கு வரி வசூலிக்க கூடாது. வணிக வரித்துறை நோட்டீஸுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை. சென்னையில் அனுமதியின்றி கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறதா? சமூக வலைதளங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பு. கர்நாடகாவில் இருந்து சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட 3.5 டன் கெட்டுப்போன இறைச்சி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதிதாக துவங்கிய 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு 4000 பேர் விண்ணப்பம். நாளை முதல் 6 நாட்களுக்கு கலந்தாய்வு நடைபெறுகிறது. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அருகே மருந்து நிறுவன விரிவாக்க பணிக்கு தடை. தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. நீட் தேர்வு முடிவுக்கு பின் பொறியியல் கலந்தாய்வை நடத்த தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் திட்டம். பொறியியல் கல்லூரிகளில் காலி இடங்கள் ஏற்படுவதை தடுப்பதற்காக நடவடிக்கை. குடியிருப்பில் பணம் வைத்து சூதாடிய ஊராட்சி தலைவர் உட்பட 15 பேர் கைது. புதுக்கோட்டை மாவட்டம் அரசர்குளம் மாணிக்கம் குடியிருப்பு பகுதியில் போலீசார் நடவடிக்கை. ஜூன் 7, 8, 9 தேதிகளில் ரேஷன் கடை ஊழியர்கள் வேலை நிறுத்தம் அறிவிப்பு. 10ஆம் தேதி சென்னையில் போராட்டம் நடத்தப் போவதாகவும் தகவல். விருதுநகர் பாலியல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் சிபிசிஐடி போலீசார். பள்ளி மாணவர் உள்ளிட்டோர் மீது 800 பக்கங்களுக்கு மேல் குற்றச்சாட்டு. மதுரை மேலூர் அருகே 2 குழந்தைகளை கிணற்றில் வீசி கொன்றுவிட்டு தாய் தற்கொலை. குடும்ப பிரச்சனையால் கொடூர முடிவை எடுத்த பெண். அரியலூர் அருகே புளிய மரத்தில் கார் மோதி விபத்து. சென்னையைச் சேர்ந்த ஐடி பொறியாளர் உட்பட குடும்பத்தினர் 4 பேர் உயிரிழப்பு. கடவுள்களை அவதூறாக பேசியவர்களை கைது செய்ய கோரி சிதம்பரத்தில் போராட்டம். சிவனடியார்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. ஞானவாபி மசூதி வழக்கில் நாளை உத்தரவு பிறப்பிக்கிறது வாரணாசி மாவட்ட நீதிமன்றம். ஆணையரின் ஆய்வறிக்கையை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்வது குறித்து முடிவெடுக்கப்படுகிறது. பாலியல் வழக்கை முடிவுக்கு கொண்டுவர கேரள ஆளுங்கட்சி அரசியல் பிரமுகர்கள் முயற்சி செய்கின்றனர். கேரள உயர்நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட நடிகை அவசர வழக்கு. உணவகங்களில் வாடிக்கையாளர்களிடம் சேவை கட்டணம் விதிக்கும் விவகாரம். உணவகங்கள் கூட்டமைப்புடன் ஜூன் மாதம் 2ஆம் தேதி மத்திய நுகர்வோர் துறை ஆலோசனை.
அசாமில் கனமழைக்கு பலியானோர் எண்ணிக்கை 24ஆக அதிகரிப்பு. 7 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கடும் பாதிப்பு. டெல்லியில் கனமழையால் மே 28 வரை வெப்ப அலை இருக்காது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல்.